ஹாய் காய்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ETG சேனல். நான் முன்னாடியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரியாமலே ரெக்கார்ட் பண்ணுறேனா இல்லையான்னு தெரியாமலே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் போல். அதனால் எனக்கு அதோட இன்ஃபர்மேஷன் இல்லை. அது நான் ஆனே பண்ண போகிறேன் நான் ரெக்கார்டிங்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ தான் இந்த ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே, நான் முன்னாடியே நிறையா விளாட்டேன்றனால இப்போ எனக்கு நீங்கள் மணி கவுண்ட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மரத்துலேருந்து இப்போ லெமனை பிச்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு காசு கிடைக்கும். நீங்கள் ஏறது பார்க்கலாம். இப்போ கீழே ஒரு மஞ்சள் கலரில் பட்டன் தெரியுதுல்ல, அதுதான் நம்ம லெவலை பார்க்காத அந்த பட்டன் தந்தாங்க. அதை வச்சு நம்ம எங்கே வேணால் டெலப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 2 தடவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நான் முன்னாடி லெமன் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சேனே, அதுதான் உண்மை. நம்ம அப்பா நம்மளுக்கு ₹1 கொடுத்து, தம்பி இதை வச்சு பொழைச்சிக்கோப்பான்ட்டாரு. ஆனால் நம்ம அந்த ₹1 இப்போ பில்லியன் ஆக்கிட்டுருக்கோம். இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன்லாம் நான் வைக்கிறதுக்கு செம்ம கஷ்டப்பட்டேன். இந்த மேலே ஏறி ஏதாவது பண்ணலான்னு நினச்சா நான் வர மாட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் பாடி இது அதுதான் ட்ரை பண்ணேன். ஏதோ வந்துருக்கா பார்ப்போம். இது இருக்குது பார்த்தீங்களா, இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இதுதான் செம்ம முக்கியம். லெமன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு இப்போ மேக்ஸ் இதுவாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ $37.705 பில்லியன் தருது. அதுக்கு நம்ம ஒரு மேனேஜர் வைக்கணும். மேனேஜர் வைக்கணும்னா 14 ட்ரில்லியன் கேட்குறாங்க. அது வைக்கிறதுக்கு செம்ம கஷ்டம். நான் என் அப்பா ஃபோனில் விளையாடிருக்கேன். அது வைக்கிறதுக்கு செம்ம கஷ்டப்பட்டேன். அப்படி தான் எனக்கு தெரியும். அப்கிரேட் பண்ணணும் கிளிக் பண்ணணும். இதுதான் ஒரு கடுப்பான வேலை இந்த கேமில். ஓகே, இப்போது அப்கிரேட் பண்ணுறோம். கிளிக். இதே நம்ம மேனேஜர் வச்சிட்டோன்னா அவனே கிளிக் பண்ணிகிட்ருப்பான். என்னடா சேட்டில் ஏதோ குட் கேம்னு ஸ்பேம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஒரு லாரி நவுந்து அந்த மாதிரி என்னையும் லாரியில் ஏற்றிட்டு போங்கடா, நானும் லாரியில் போகிறேன்டா, நானும் ஊர் சுற்றணும்டா, என் எம்ப்ளாயீஸ்லாம் வேலையை பார்த்து பண்ணுங்கடா, என்னையும் கூட்டின்னு போங்கடா. போனா அவனே வந்துட்டான்டா, நீ என்னடா பண்ணுற, போடா நவுறா, என்னடா ஸோ சரி, இந்த பயப்புள்ள நவர மாட்டான் போல். இவன் நவுறதுக்குள்ளே அவன் 2வது தடவை போயிட்டான். சரி, இவன் நவர மாட்டான் போல் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இறங்கினா கரெக்டாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரோட்டோட நடுவில் போய் நின்றுப்போம். அப்போ இவன் வந்தோடனேயும் மேலே ஏறிடலாம். அவன் போகிற மாதிரி தெரில, அவன் நின்றுக்கிறான். இவன் தான் போவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். போயிட்டான். இந்த மாதிரி தான் ஆகுமா? நம்மளை அப்படியே இறக்கி விட்டு போயிட்டானுங்க. சரி, நம்மளுக்கு இப்போது போகடியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். நம்ம நிறையா பண்ணுவோம், வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்கிரேட். இது தாங்க நம்மளுக்கு மெயின் இன்கம் சோர்ஸ் மாதிரி. ஆனால் மெயின் இன்கம் சோர்ஸ் அது லெமன் டிபார்ட். அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு வாட்டர் கம்ப்யூட்டர், அதுதான் நம்மளுக்கு மெயினாக. நம்மளுக்கு ப்ரைமரி இது தான். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு 4.2 இன்கம் ஸ்பீடு ஏறும். நம்ம சல்லுன்னு காசு ஏறலாம் நம்மளுக்கு. கிளிக் அப்கிரேட் எல்லாம் பண்ணு. ஓகே, அப்கிரேட் பண்ணுறது காசே இல்லை. என்னடா இது, அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கிளிக் கலக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிடுவோம். அப்கிரேட் பண்ணுறோமோ இல்லையா, முன்னாடி இருக்கிற மேனேஜர் வாங்கணும்டா. 14 ட்ரில்லியனாக இருந்தாலும் அவனை வாங்கிட்டா வேலையே ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்கள், 14 ட்ரில்லியன். ஃபஸ்ட்டு எவ்வளோ இந்த லெமன் ஸ்டாண்ட் போடுறதுக்கு $1 தான் கேட்டாருங்க. இப்போ மேனேஜர் 14 ட்ரில்லியன் சம்பளம். இலான் மஸ்கை விட நம்ம இப்போ பணக்காரனாக வரும். ஆனால் சொல்ல முடியாதுங்க, இந்த உலகத்தில் இலான் மஸ்கை விட பணக்காரங்கெல்லாம் இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை விட பணக்காரங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. குவாட்ரிலியன்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, கிளிக். நம்ம காசு வரணும், நிறையா கட்டணும். நிறையா கட்டி அப்கிரேட் பண்ணணும். சரி பார்ப்போம்.
அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளால் போக முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறேன், டைரெக்டாக தேர்ட் ஸ்டெப் வந்துட்டோம். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணல, அது ஏன் ஃபால்ட் தான். ஃபவுண்டேஷன் போட்டோம், ஃப்ரேமிங். வாவ், என்னது இந்த ஃப்ரேமிங்க்கு அவ்வளோ காசு கேட்டிங்களா? டேய் அதுவா அநியாயமே இல்லைங்க. நம்ம காசு யார் நம்மளுக்கு காசு பிடிச்சி பிடுங்குறானுங்க. இந்த கேம் விளாண்டிங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுதான் அது. சும்மா ஏதோ ஃபென்ஸு கட்டுறதுக்கெல்லாம் காசு அப்படியே பில்லியன் ட்ரில்லியன்னு பிடுங்குவானுங்க. ஸோ அதுதான் இந்த கேமில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, போய்கிட்டே இருப்போம், போவோம் போய்கிட்டே இருப்போம். சுற்றிட்டு இருக்கிறது ஏன்னா ஒரு ரிச்சுவல் மாதிரி சும்மா பண்ணி 14 ட்ரில்லியன் வர வச்சுட்டு இந்த மேனேஜரை மட்டும் போட்டணும். போட்டால் சந்தோஷமாக இருக்கும். இந்த சைடு ஒரு அப்கிரேட் இருக்குங்க, அந்த அப்கிரேடு வாங்கிடுவோம். மொபைல் ஆப் ஓகே வாங்கிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி இப்போது நேரில் தான் விற்றுட்ருந்தோம். எப்படின்னா ஆஃப்லைனில் நேரில் தான் விற்றுட்ருந்தோம். இப்போ நம்ம லெமன் டாஷ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து தான் ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா, கார்லலாம் எடுத்துகிட்டு போய் விற்பேன், ட்ரக்கில்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பேன், ட்ரக்கில் ஃப்ரீசர் வச்சு எடுத்துகிட்டு போய் விற்பேன். பார்த்தீங்களா, பணக்காரன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்மளோட போனாங்க. இப்படி தாழ்ந்து வந்து பார்த்தா அத்தனை பேர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகுறாங்க. அதுதான் இது பிரச்சனை. நம்ம பணக்காரனே இல்லை இந்த கேமில். நம்ம ஒரு மிட்டியர் கூட சொல்ல முடியாது, மிட்டுக்கு லோ டியர், அது அவ்வளோதான் சொல்லலாம் நம்ம. அதுதான் வந்து உண்மை, ஏற்றுக்க வேண்டிய உண்மை. ஸோ ஓகே, ஓடு. இந்த கேமில் என்ன ஒரு இதுனா, நம்ம சும்மா இருக்கிற டைமில் போய் இது வாங்குகிறோம். இந்த மரத்துலேருந்துலாம் லெமனை பறின்னு பறித்தோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். நீங்கள் நியூபியாக இருக்கும் போது ஒரு வேலைக்கு ஆளை வச்சுட்டு நீங்கள் போய் லெமன் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி தான் ஓட்டினேன். 970 பில்லியன்ஸ். ஓகே ஃப்ரீசர் போடுறதுக்கு 970 பில்லியன் கேட்டுக்கிறானுங்க. இந்த ஃப்ரேம் போடுறதுக்கே 1.1 பில்லியன் கேட்குறவங்க. இந்த மாதிரி ட்ரக்கு வச்சு உள்ளே ஃப்ரீசர் வைக்கிறதுக்குலாம் 970 பில்லியன் கேட்க மாட்டானுங்களா? கேட்பானுங்க. சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸ் பணக்காரங்க. அங்கே ஒருத்தன் பார்த்தேன், கோல்டன் கலரில் மாதிரி பேச வச்சுக்கலாம். ஓகே, டக்குன்னு காசு வரணும்டா, காசு வாங்கடா. வா பூட்ஸ்ன்னு சொன்னால் மட்டும் காசு வரும் போதுப்பா. காசு பார்த்திங்கன்னா வந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வேலை லெமன் பொறுப்போம் ஃப்ரீயாக இருக்கும்போது. தடி யாரோ ஃபோன் பண்ணுறாங்கடா. ஸோ கடுப்பாக. சரி, நம்ம வந்து ஒரு வேலை பண்ணுவோம். ஹலோ. ஓகே, அது ஒன்றும் கண்டுக்காதீங்க, நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள். ஆன்ட்டி கால் பண்ணிட்டாங்க. சுதா ஆன்ட்டி தான் கால் பண்ணாங்க. அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. ஓகே, இது போகும். கிளிக் பண்ணாமல் வேணாம் வச்சுங்க. இன்னும் கிளிச் ஆயிடுச்சா? நவுது கிளிக் பண்ணிட்டேன். நம்ம இன்னைக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு தாங்க வீடியோ எடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குது. உடனடியாக ஃபோன் கொடுப்போம். நம்ம நாளைக்கு வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் அதிகமான டியூரேஷனுக்கு வீடியோ போட பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் இல்லை, அதனால தான் இப்போது உட்காந்து எல்லாம் வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிருக்கேன். லுக் அவுட் சைடு ஐயோ கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சேட்டில் டைப் பண்ணுங்க. லோ பிளாக்ஸில் இதுதான் பிரச்சனை, கிரிஞ்சு பண்ணுவானுங்க. லுக்கே பண்ணலாம். கிரிஞ்சு கிங்குலாம் அங்கே தான் சுற்றுவாங்க. யாரும் நம்மளுக்கு டீல் அனுப்பிச்சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். காசு வந்துக்குது. ஓகே, லெவலில் நம்ம நிறையா கட்டுவோம் ரெய்லிங்ஸ். ஆனால் ரெய்லிங்க்கெல்லாம் இவ்வளோ காசுலாம் கேட்கக்கூடாதுடா. அநியாயம்டா. ஓகே கைஸ், நம்ம இப்போது கூடிய சீக்கிரம் வீடியோட எண்டுக்கு வந்துடுவோம். இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. அண்ட் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் ஷேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா என்ன வீடியோ போடணுன்னு நீங்கள் நிறையா கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிற வரைக்கும் தான் வீடியோ இருக்கும். பாய், லவ் யூ ஆல் கைஸ். இதுதான் ETG.
நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் என் சேனல்கிட்ட